யூடியூப் வாசிகளுக்கும் கிச்சடி பிரியர்களுக்கும் வணக்கம். நம்ம கிச்சடி சேனல்ல how to அப்படின்ற ஒரு சீரியஸை இன்னிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு டவுட் என்ன பண்ணுவீங்க, நேரா கூகுள் சித்தப்பாட்ட போயிட்டு சார் என்ன கேள்வி இது என்ன பதில் இதுன்னு கேட்பீங்க இல்லையா? அந்த மாதிரி கேட்கிற கேள்விகளுக்கு தெளிவா இது மூலமா பதில் சொல்லலான்றது எங்களோட ஒரு தாட். இது என்ன மாசம்? மார்ச் மாசம். ஸோ பரீட்சைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் +2 படிச்சு முடிச்சிருக்கிற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். இந்த ஒரு கரியர்ல நம்ம போகணும், அந்த ஒரு கரியர்ல போகணும். அதுவும் இல்லாம ரீசெண்டா அபிநந்தன் அவர்கள் பாகிஸ்தான்ல இறங்கி அப்படி கெத்தா இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே நிறைய பேர்த்துக்கு ஒரு ஃபைட்டர் பைலட் ஆகணும்ன்ற ஆசை கட்டாயமா இருக்கும். ஒரு டாப் கன் டாம் க்ரூஸ், ஒரு காற்று விளையாடை கார்த்தி, அதுவும் இல்லைன்னா இருக்கவே இருக்கு ரந்தே பசந்தி மாதவன். இவங்கள மாதிரி நம்மளும் பறக்கணும் சார்ன்ற ஒரு எண்ணம் அவங்க மனசுல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த how to சீரியஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது how to become a fighter pilot. So first step, உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்னவா இருக்கணும்? நீங்க +2 படிச்சு கண்டிப்பா முடிச்சிருக்கணும். அதுல மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். 55% ஆச்சும் அதுல மார்க்ஸ் வாங்கி இருக்கணும். இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா அடுத்து நீங்க ரிட்டன் எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராகலாம். என்னென்ன ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி NDA ஓட ஒரு எக்ஸாம் இருக்கு. அது இல்ல நான் காலேஜ் படிச்சுட்டேன் அப்படின்னீங்கன்னா சரி ஓகே, அப்ப நீங்க CDSE எக்ஸாம் எழுதலாம். அதுதான் கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம். அதுவும் இல்லாம இன்னொரு வழி இருக்கு, அது NCC த்ரூவா போறது. NCCல ஏர்விங் சீனியர் டிவிஷன் C சர்டிபிகேட் நீங்க கைவசம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது மூலமாகவும் நீங்க ஒரு பெர்மனன்ட் கமிஷன் ஆபீசர் ஆகலாம். 16 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணலாம் ஒரு ஃபைட்டர் பைலட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஆகணும் அப்படின்னா. அது தாண்டதுக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கான வழிகள் ரொம்ப கஷ்டம். NDA CDSE எக்ஸாம்ல எழுதி முடிச்சாச்சு, கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சந்திக்க போறது SSB இன்டர்வியூ. அதாவது ஒரு 5 நாள் உங்களை வச்சு செய்வாங்க சார். இந்த SSB இன்டர்வியூல 2 ஸ்டேஜ் இருக்கு. முதல் ஸ்டேஜ் முதல் ஒரு நாள்ல முடிஞ்சிடும். அடுத்த ஸ்டேஜ் அடுத்த 4 நாளுக்கு இருக்க போகுது. ஸோ அந்த முதல் ஸ்டேஜ்லையுமே 2 விதங்கள் இருக்கு. அதாவது இந்த பிளேஸ்மெண்ட்லாம் நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில வார்த்தைகள் தெரியும். இந்த வெர்பல், நான் வெர்பல், ரீசனிங், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் முதல் நாள் அன்னைக்கு இருக்கும். இது மட்டும் இல்லாம இன்னொரு மிகப்பெரிய அணுகுண்டு இருக்கு, அதுதான் பிக்சர் பெர்செப்ஷன் டிஸ்கஷன் டெஸ்ட், PPDT. என்ன சார் காமிப்பாங்க? ஒரு 30 செகண்டுக்கு ஒரு போட்டோவை உங்க கண்ணில் காமிப்பாங்க. அந்த போட்டோவாவது உருப்படியா இருக்குமா? இருக்காது. எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒரு கிராமத்தை காமிச்சு இதுல யார் யார் இருக்கா, இதை நீங்க பார்த்தோன்னே உங்க மனசுல என்ன தோணுது, ஒரு கதை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நிமிஷம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி முதல் நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதெல்லாம் கரெக்டா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆஃபீஸர் எப்படி இருக்கணுமோ அப்படி ஏற்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எல்லாம் எழுதி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க செலக்டட் செகண்ட் டேக்கு போகலாம். இதுக்குள்ளேயே பல பேர் தலைகீழ் நின்று தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா செகண்ட் டேக்கு போயிட்டீங்கன்னா சூப்பர் சார். SSB இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் நாள் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்பா அப்படின்னு உட்கார முடியாது. ஏன்னா அடுத்த ஒரு 4 நாள் இருக்கே. அந்த அடுத்த 4 நாட்கள்ல முக்கியமான சில டெஸ்ட்கள் உங்களுக்கு நடத்தப்படும். அதுல எதை பத்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் TAT அப்படின்னு சொல்லி எக்ஸாம் சொல்லுவாங்க. அப்புறம் WAT ன்னு சொல்லி எக்ஸாம் இருக்கு. அதுக்கப்புறம் SD ன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. SRT ன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. இந்த TAT, VAT, SRT, ST இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டா முடிஞ்சா? இப்பதான் 2 நாள் முடிஞ்சிருக்கு, மொத்தம் 5 நாள். அப்ப மிச்ச 2 நாள் அங்கதான் இந்த குரூப் டிஸ்கஷன், ஹாஃப் குரூப் டாஸ்க், கமாண்டிங் டாஸ்க், இன்னும் பல விஷயங்கள் போகும். அதுல கடைசியா ஃபைனல் குரூப் டாஸ்க் அப்படின்னு கொடுப்பாங்க. அதையும் முடிச்சிட்டீங்கன்னா ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அந்த பர்சனல் இன்டர்வியூ என்னன்னா, இது வரைக்கும் இந்த டெஸ்ட்டுகள்ல நீங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்றத பத்தியும், இதுக்கு மேல உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் அசஸ் பண்றதுக்கு ஒரு ஆஃபீஸர் வருவார். அதுதான் பர்சனல் இன்டர்வியூ. அந்த பர்சனல் இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு சார். அந்த கான்ஃபரன்ஸ்ல என்னங்க நம்ம காலேஜ்ல சப்மிட் பண்ற மாதிரி அந்த கான்ஃபரன்ஸ் வேற. இது அங்க இருக்கிற ரிவ்யூ போர்ட் மொத்த பேர்த்தையும் நீங்க சந்திப்பீங்க. நண்பன் படத்துல ஜீவா உட்கார்ந்துருப்பாரு ஒரு சேர்ல, அந்த மாதிரி உங்களை நிறைய கேள்விகள் கேட்பாங்க. எப்படி அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்றீங்க அப்படின்றத கவனிப்பாங்க. இதெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் ஓகே SSB நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அப்போ ஓகேவா முடிஞ்சா பிளேனா கையில கொடுத்துருவீங்களா? இருக்குங்க, இன்னொரு எக்ஸாம் இருக்கு. ஏன் அவசரம்? பைலட் ஆப்டிடியூட் பேட்டரி டெஸ்ட். ரொம்ப 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 முக்கியமான ஸ்டேஜுங்க. இது என்ன ஏதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த எக்ஸாமினேஷனை ஒரு தரம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நீங்க எழுத முடியும். சார் 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 இன்னும் ஒரே ஒரு தரம் சார், செகண்ட் சான்ஸ், ஒக்க சான்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு. சரி, இந்த PABTல என்ன இருக்கும்? நீங்க என்ன வேலை ட்ரை பண்றீங்க?
ஃபைட்டர் பைலட். ஃபைட்டர் பைலட்னா பேசிக்கா என்ன ஓட்டுவீங்க? விமானம் ஓட்டுவீங்க, அப்படிதானே? அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ எல்லாமே இங்கேயும் இருக்கும். நம்ம வீடியோ கேம்ஸ் ஆடுற மாதிரி ஒரு கட்டம் கட்டி கட்டத்துக்குள்ள ஒரு பாலை வச்சு இங்கிருந்தே நீங்க கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து விர்ச்சுவலா இருக்கும். ஸோ உங்களுக்கு இது என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட கை, காது, கால் எப்படி உங்களோட ரிஃப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்றது தான் இந்த ஒரு எக்ஸாமினேஷன் கண்டுபிடிக்க போகுது. பப்ஜி ஆடி இருப்பீங்கன்னா கையில் இருக்கிற எல்லா விரல் வச்சும் நீங்க ஆடி இருப்பீங்க. ஆனால் இந்த காலு, காது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனிக்கணும் சார். இதெல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பைலட் ஆகலாம் சார். இப்போ நீங்க பைலட் ஆயிடலாம். அப்புறம் ஆயிட்டீங்கன்னா உங்க மேல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்து 20 கோடி வரைக்கும் செலவு பண்ணி ட்ரைனிங் கொடுத்து உங்களை வந்து ஒரு ஸ்டேஷன்ல ஸ்குவாட்ரன்ல சேர்த்து விட்டுருவாங்க. நீங்க அப்புறம் ஓட்ட வேண்டியதான். ஸோ இந்த வீடியோல என்னென்ன டீடைல் சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் எந்தெந்த வெப்சைட்ல இருக்கோ அதுக்கான லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல நாங்கள் கொடுக்குறோம். மறக்காம போயிட்டு கிளிக்கி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க. ப்ளஸ் லைக் பண்ணுங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.